இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தைய நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பயங்கரமான ஒரு கூத்து நடக்க போகுது. அதனால எல்லாம் தயாராக இருந்துக்கங்க. அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த நம்ம எப்போ பைபிள் எப்போ எழுதப்பட்டதோ அதுக்கப்புறம் அதை பார்த்து அந்த சத்தியம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அதை பார்த்து தாங்க முடியாமல் பொறுத்து கொள்ள முடியாமல் பிசாசானவன் என்ன செஞ்சிருக்கா, எப்படியாவது இந்த பைபிளுக்கு ஆப்போசிட்டாக இதில் இருக்கிறது மாதிரியே இதில் இருக்கிறது இல்லாதது இருக்கிறதாகவும் எதையாவது ஒன்றை போட்டு குழப்பி ஜனங்களை குழப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக 600 வருஷங்கள் காத்திருந்து அவன் ஒரு புஸ்தகத்தை எழுதினான். அந்த புஸ்தகத்தை எழுதுறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷர் தான் இந்த கண்மணி நாயகம். இந்த முகமது தன்னுடைய வாழ்நாட்களில் அவர் இந்த யூத ரபின்னு தன்னோட கூட இருந்தாப்புல. அவர்கிட்ட தான் அந்த ஆபிரகாம் கதை, நோவா கதை, அப்புறம் எலியா கதை, ஆதாம் ஏவாள் கதை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் ஒரு புது கண்டுபிடிப்பு அதில் கண்டுபிடிச்சி அதில் மாடரேட் பண்ணி அவர் என்ன செஞ்சு மோடிஃபிகேஷன்லாம் பண்ணி என்னென்னமோ செஞ்சு அதுக்கடுத்து அதை எடுத்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்ல, அப்புறம் இவர் இறந்ததுக்கப்புறம் அவர் சொன்னதையெல்லாம் அப்படியே அச்சாசலாக எழுதி இந்த ஒரு புண்ணிய புஸ்தகம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அந்த புண்ணியவான்கள். அப்போ அதை படித்த பிறகு பைபிளை படித்த பிறகு இதை படித்தாலும் இல்லை இதை படித்த பிறகு பைபிளை படித்தாலும் எதிராக உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்களை உண்டு பண்ணி விட்டுரும். அதனால அப்போ பிசாசானவே ரொம்ப அழகாக இந்த பைபிளில் உள்ள சம்பவங்களை அப்படியே காப்பி அடித்து அதில் இருக்கிறது இல்லாதது இருக்கிறது மாதிரியும் கொண்டு வந்து இந்த புஸ்தகத்தை எழுதிட்டாப்புல. ஆனால் இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கே சிரிப்பு வரும். இது ஏன்னு கேட்டால் நிறைய கூத்துக்களால் நிறைஞ்சிருக்கிறது தான் இந்த புஸ்தகம். அப்போ இன்னைக்கு விசேஷமாக நம்ம இந்த புஸ்தகத்தில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சூரத்து மரியம் அப்படிங்கிற 19வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வேதாகமத்தில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து எப்படியா பிறந்தாரு, எதுக்கியா பிறந்தாரு அப்படின்னு யாராவது நம்மகிட்ட கேட்டால் நம்ம சொல்லுவோம், நம்மெல்லாம் இந்த உலகத்தில் பாவியாக இருந்தோம்யா, நம்முடைய ரத்தத்தில் பாவம் இருந்துச்சு, அதனால நம்ம நரகத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு, சொர்க்கத்துக்கு போக முடியல, அதனால மனுஷனுடைய பரிதாப நிலைமையை பார்த்தாரு கடவுள். அப்போ மனுஷன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், எப்படியாவது தன்னுடைய பாவத்திலேருந்து மீட்பு உண்டாகணும்னு அவன் என்னென்ன வழியவோ தேர்ந்தெடுத்து பார்த்தான். ஒன்றும் கதையாகலை. கடைசியில் தன்னுடைய பரலோகத்தினுடைய சட்டம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சால் அவன் அந்த பாவத்துக்கு அந்த உயிரை கொடுக்கணும். அந்த உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா ரத்தத்தில் இருக்கு. அந்த ரத்தத்தை சிந்தினா அந்த பாவத்திலேருந்து மீட்பு உண்டாகும். அப்படி இப்போ ஒவ்வொருத்தனும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினா அப்புறம் ஜோலி முடிஞ்சு, யாரும் சொர்க்கத்துக்கும் போக முடியாது, யாருக்கும் ரட்சிப்பும் உண்டாகாது. அதனால தான் கடவுள் பார்த்தாரு மனுஷனுடைய நிலைமை இப்படி இருக்கு, எல்லா மனுஷனும் பாவியாக இருக்கானே, அதனால தன்னுடைய வார்த்தை இந்த உலகத்தை மாம்சமாக்கி இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை இயேசு அப்படின்னு பேரிட்டு அவர் எந்த ஆணோட சம்பந்தம் இல்லாமல் அவரை பிறக்க வச்சு ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறக்க வச்சு அப்புறம் அவரை சிலுவையில் பலி கொடுத்து இந்த உலகத்தில் உள்ள பாவிகள் எல்லாம் அதை அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளை அதை அங்கீகரிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இவங்களுக்கு அந்த பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். அதுக்கப்புறம் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் கண்ணியின் வயிற்றில் பிறக்க வச்சு நமக்காக சேவியராக இரட்சகராக உண்டு பண்ணினார் கடவுள் அப்படின்னு நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கும் தெரியும். வருஷம் இந்த கிறிஸ்மஸ் நாடகம் இதெல்லாம் நடத்தி நம்ம ஏதாச்சும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த புண்ணிய புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து எதுக்கு பிறந்தாரு, எப்படி பிறந்தாரு அப்படின்னு ஒரு கூத்து நடத்தியிருக்கிறாங்க. இதை யார் நடத்தினது அப்படின்னா அந்த கண்மணி நாயகம் அவர் தான் நடத்தியிருக்கிறாரு. அப்போது இதையெல்லாம் கேட்டுட்டு அதை அப்படியே ஒரு புஸ்தகமாக எழுதி வச்சுருக்கிறாங்க இந்த புண்ணியவான்கள். இதை எழுதும்போது அவங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா என்னன்னு தெரில, இதை படிக்கும்போது எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு. அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிரிக்காமல் பார்ப்போம். ஏன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலேருந்தே நமக்கு தெரியும் இந்த இஸ்லாமியர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பரிதாப நிலைமையை நினச்சாலே நமக்கே என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போ சரி, நம்ம நேராக வீடியோவுக்கு போவோம். இப்போது இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. சூரத்து மரியம் இதில் 98 வசனங்கள் இருக்குது. இதில் 2வது வசனத்துலேருந்து பார்ப்போம். முதல்ல என்னமோ ஓதி இருக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. சரி, 2வது வசனத்துலேருந்து பார்ப்போம். இப்போ நான் நினைக்கிறேன் கேப்ரியல் தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். கேப்ரியல் நபியே, இது உம்முடைய இறைவன் தன் அடியாராகிய ஜக்கரியாவுக்கு அருளிய ரஹமத்தை பற்றியதாகும்.
அப்போ ஜக்கரியானா யாருன்னு தெரியும், ஜக்கரியா, எலிசபெத்து, யோவான் அப்படின்னு நமக்கு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சி. இந்த ஜக்கரியா அவரை பற்றி எழுதியிருக்கு அப்படின்னு இந்த கேப்ரியல் தூதன் யாருக்கிட்ட சொல்கிறாராம், முகமதுக்கிட்ட சொல்கிறாராம். அப்போது இந்த ஜக்கரியா என்ன செஞ்சுருக்காப்புல, அவர் தம் இறைவனிடம் என்ன சொல்லியிருக்காரு, தாழ்ந்த குரலில் பிரார்த்தித்த போது ஒரு ரகமத்தை அருளி இருக்காப்புல. என்ன தாழ்ந்த குரலில் பிரார்த்திச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவர் பிரார்த்திச்ச பிரார்த்தனை இதுதான். என்ன அப்படின்னா, என் இறைவனே என் கடவுளே, நிச்சயமாக சத்தியமாக என் எலும்புகள் பலவீனமடைந்து விட்டன. என் எலும்பெல்லாம் பலவீனமாயிருச்சு. என் தலையும் நரையால் வெண்மையாய் இலங்குகிறது. என் தலையெல்லாம் நரைச்சு போச்சு. என் இறைவனே, ஐயா கடவுளே, இது வரைக்கும் எனக்கு இத்தனை வயசாயிருச்சு. நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவனாய் போய்விடவில்லை. எத்தனையோ நான் பிரார்த்தனை செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் நான் பிரார்த்தனையிலாம் எனக்கு எல்லாத்துலேயும் நீ என்ன செஞ்சு கொடுத்துருக்க, பாக்கியம் கொடுத்துருக்க. சந்தோஷமான விஷயந்தான், தப்பு இல்லை. ஆனால் இன்னும் எனக்கு பின்னர் என் உறவினர்களை பற்றி நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன். ஏன்னா எனக்கு பின்னாடி என் சொந்தக்காரங்களை பற்றி நான் அஞ்சுறேன். ஏன்னு கேட்டால் விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு குழந்தை இல்லை, இவர் செத்து போனார் அப்படின்னா சொந்தக்காரங்கள்லாம் இவருக்கு சம்பாதிச்சு வச்சதெல்லாம் பங்கு போடுவாங்க. அதனால இவர் பயந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் உறவினர்களை பற்றி நான் பயப்படுறேன். ஏன்னு கேட்டால் என் மனைவி மலடியாக இருக்கிறா. என் மனைவி மலடி, பாவம், அவருக்கு குழந்தை இல்லை. ஆகவே நீ உன் புறத்திலிருந்து எனக்கு வாரிசை அளிப்பாயாக. யாரு பிரார்த்தனை செய்கிறது? ஜக்கரியா அப்படிங்கிறவரு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு. அல்லாவே, என் இறைவனே, நீ என்ன செய்ய, எனக்கு ஒரு குழந்தை கொடு. என் பொண்டாட்டி மலடியாக இருக்கிறா, எனக்கு வயசாகி போச்சு. ஆனால் நான் என் உறவினர்களை பற்றிலாம் நான் கவலைப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு குழந்தை கொடு அப்படின்னு கேட்குறாப்புல. நியாயம் தானே, தப்பு இல்லை. எத்தனை வயசுலையும் என்ன செய்யலாம், குழந்தை கேட்கலாம். அப்போ இத்தனை பயங்கரமான விசுவாசம் தான், தப்பு இல்லாததான் நியாயம். மனுஷனா கடவுளை தான் நம்பணும், எல்லாத்துக்கும் கடவுளை தான் நம்பணும். நம்மளால் அந்த கர்ப்பத்தில் பிரச்சனை உண்டாயிருச்சு அப்படின்னா, மலடி அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அதையெல்லாம் மாற்றுகிற சக்தி யாருக்கு இருக்குது? கடவுளுக்கு இருக்குது. அப்போ கடவுள் என்ன செய்வார், அதையெல்லாம் மாற்றுவார். அப்போ அதனால பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாரு. பிரார்த்தனை செஞ்சுட்டு என்ன சொல்லியிருக்கார், அவர் எனக்கு வாரிசாகவும் இருப்பார். யார்? எனக்கு குழந்தை கொடுத்தனா அவன் எனக்கு வாரிசாகவும் இருப்பான். யாக்கூபுடைய சந்ததியினருக்கு வாரிசாகவும் யாக்கூபுடைய சந்ததி யார்? இந்த யாக்கூபு யார்? இவங்க குரானுக்கு தெரியாது யாக்கூப் யாருன்னு. யாக்கூப் தான் இஸ்ரேலுடைய சந்ததிக்கு வாரிசாகவும் இருப்பான். என் இறைவா, நீ என்ன செய்ய, அவரை உன்னால் பொருந்தி கொள்ளப்பட்டவராகவும் நீ ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ பொருந்தி கொள்ளப்பட்டவர்னா உனக்கும் பிடிச்ச மாதிரி நீ அவனை ஆக்கு, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும், இந்த உலகத்தில் வாழணும். அப்போ எனக்கும் வாரிசு கிடைக்கும். இந்த யாக்கோபனுடைய சந்ததியாக இஸ்ரேல் சந்ததிக்கும் ஒரு தலைமுறை உண்டாயிருக்கும். அப்புறம் நீ அவனை படைக்கும் போது, எனக்கு குழந்தை கொடுக்கும்போது, அவனை உனக்கு பிடிச்ச மாதிரியும் நீ என்ன செய்யும், அவனை ஆக்கணும். இது எவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு காரியத்தை கேட்டுக்காரு பார்த்தீங்களா? நல்ல மனுஷன் தான், தப்பு இல்லை. நான் வயசாகி போச்சு, எலும்பெல்லாம் பலகீனமாகி போச்சு, தலையெல்லாம் நரைச்சி போச்சு. இப்போ அல்லாஹ் சொல்கிறாப்புல, என்ன அல்லாஹ் சொல்கிறாப்புல, சகரியாவே, யஹ்யா என்னும் பெயர் கொண்ட ஒரு புதல்வனை தருவதை பற்றி நிச்சயமாக நாங்கள் உனக்கு நற்செய்தி கூறுகிறோம். இப்போ சுவிசேஷம் நாங்கள் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? சுவிசேஷம்னா நற்செய்தி. இது நற்செய்தி என்ன சொல்கிறோம்? ஜகரியாவே, யஹ்யா அப்படின்னா யோவான் அப்படின்னு அர்த்தம். இந்த யோவான் அப்படிங்கிற ஒரு புதல்வனை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்னு கடவுள் அல்லாஹ் வாக்கு கொடுக்குறான். யாருக்கு வாக்கு கொடுக்குறான்? இந்த யார் பிரார்த்திச்சதோ இந்த ஜகரியா கிட்ட அல்லாஹ் வாக்கு கொடுக்குறாப்புல. வாக்கு கொடுத்துட்டு, இதற்கு முன்னர் இப்பெயர் கொண்டவரை நாம் ஆக்கவில்லை. இதுக்கு முன்னாடி இந்த யோவான் யஹ்யா அப்படிங்கிற பேர் உள்ளவர் இந்த சந்ததியிலே, உன்னுடைய முற்பிதாக்களுடைய சந்ததியில் யாருமே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாப்புல. உனக்கு நான் குழந்தையும் கொடுப்பேன், அதுக்கு யோவான் அப்படின்னு பேர் வை. அந்த யோவானுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பேரில் உள்ளவன் யாரும் கிடையாதுன்னு சொல்கிறாப்புல. சொன்ன பிறகு நடக்கிற சம்பவத்தை, நடக்கிற கூத்தை மட்டும் பாருங்க. இப்போ என்ன சொல்கிறாப்புல, யாரு அதற்கு அவர் யாரு? இந்த சக்கரியா என்ன கேட்குறாப்புல, என் இறைவனே, என் அல்லாவே, என் மனைவி மலடி, என் பொண்டாட்டி மலடி, முதுமையின் தள்ளாத பருவத்தை நான் அடைந்திருக்கும் நிலையில், எனக்கும் தள்ளாடி நடக்கிற வயசு, எந்திரிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, நடக்கவும் முடியல, எலும்பெல்லாம் பலவீனமாகி தலையெல்லாம் நரைச்சி போச்சு. இப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு எவ்வாறு ஒரு குழந்தை பிறக்கும்? எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்?
நீ தானே கேட்ட குழந்தை வேணும்னு கேட்ட, அப்புறம் என்னென்னயோ சொன்ன, உனக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைய கொடு, யாக்கோபுடைய சந்ததியிலேருந்து குழந்தைய கொடு, அப்புறம் எனக்கு வாரிசை கொடு, என் பொண்டாட்டி மலடி அப்படின்னு நீ தான் பிரார்த்தனை செஞ்ச. அதனால அல்லாவும் சரி இந்தா உனக்கு யஹ்யா அப்படிங்கிற குழந்தைய தாரு அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். இப்படி வாக்கு கொடுத்த பிறகு அவர் கேட்குறாராம், நான் என் பொண்டாட்டி தான் மலடி ஆச்சு, எனக்கும் வயசாகி போச்சு, இன்னைக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குறாப்புல. விசுவாசம் உள்ளவன் எவனாவது அப்படி கேட்பானே? நீ தானே பிரார்த்தனை செஞ்ச, பிரார்த்தனை செய்யும் போது அப்படியெல்லாம் சொல்லி ஏ அல்லாவே நீ எல்லாம் எனக்கு கொடுத்த, எனக்கு குழந்தை மட்டும் கொடுக்கல, அதனால எனக்கு குழந்தைய கொடு அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் அல்லாவும் குழந்தை தாரே அப்படின்னு சொன்னதும் அது எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாப்புல அல்லாக்கிட்டே. அப்போ அல்லா என்ன கேட்கணும்? அல்லா என்ன கேட்பாரு? ஏண்டா நீ தானடா கேட்ட, நீ தான் குழந்தை வேணுங்கிட்ட, வயசாகி போச்சுன்னு கேட்ட, அதனால சரி பாவப்பட்டு உனக்கு யஹ்யா அப்படிங்கிற குழந்தைய கொடுக்கலான்னு நாங்கள் தீர்மானம் பண்ணி வந்திருக்கோம், நீ என்னடானா இப்போ எப்படி கொடுப்ப அப்படின்னு கேட்குற அப்படின்னு கேட்டிருக்கேண்ணா. ஆனால் அல்லா கேட்கல. ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அல்லா சொல்கிறாப்புல, இது எனக்கு மிகவும் சுலபமானது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், இது பெரிய விஷயம் இல்லை, நான் தான் உன்னை படைத்தேன், எனக்கு அப்போ அவர் கேட்குறாப்புல, எனக்கு நீ அத்தாச்சி கொடு அப்படின்னு கேட்குறாப்புல. எனக்கு குழந்தை கொடுக்கறதுக்கு ஒரு அத்தாச்சி கொடு, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னு கேட்டால், அதனால இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருந்தாப்புல, இது ஒரு சந்தேகமாக இருக்கும்னு. அது யதார்த்தம், எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? யதார்த்தமான உண்மை தான். ஏன்னு கேட்டால் பிரார்த்தனையும் பிரார்த்திச்சுட்டு அப்புறம் கடைசியில் தாரேன்னு சொன்னது பிறகு எனக்கு அத்தாச்சி கொடு, எனக்கு எப்படி தருவேன், என் பொண்டாட்டி தான் மலடியாச்சே அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ 3 இரவு பகல்கள் நீ மக்களுடன் பேச முடியாமல் நீ ஊமையாக இருப்ப. ஏன்னா 3 நாள் ரவும் பகலும் மற்றவங்களோட பேச முடியாமல் ஊமையாக இருப்ப, இதுதான் உனக்கு அத்தாச்சி. அப்படி அத்தாச்சி வந்தால் நீ தெரிஞ்சுக்கணும், குழந்தை கொடுப்பேன் அப்படின்னு நம்பணும், அப்போ நம்பு அப்படின்னு சொல்கிறாப்புல. இது சரியான ஒரு காமெடி. சரி, இந்த காமெடியை முடிச்சு அடுத்த காமெடி ஒன்று நடக்குது. சரி, அந்த கூத்து தான் முடிஞ்சு, அதோட போகட்டும். சரி, இப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து எப்படியெல்லாம் முகமது தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத காரியத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போ நபி சொல்கிற இது காபிரியல் சொல்கிறாப்புல யாருக்கிட்ட? நபிக்கிட்ட. இந்நேரத்தில் மரியமை பற்றி நீ என்ன நினைவு கூறு அப்படிங்கிறாப்புல. அப்போ இந்த மரியமை பற்றி என்ன விஷயம் அப்படின்னா, அவர் தம் குடும்பத்தினரை விட்டு நீங்கி கிழக்கு பக்கம் உள்ள இடத்தில் இருக்கும்போது, யார்? இந்த மரியம், இந்த மரியாள் அப்படிங்கிற பெண்ணு, இந்த இள வயது பெண்ணு குடும்பத்தை விட்டுட்டு கிழக்கு பக்கம் உள்ள இடத்துல இருக்குதான். எந்த குடும்பத்தை விட்டு நீங்கி எந்த கிழக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தெரியல. சரி, இருக்குது, எங்கேயாவது இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு அப்படியே இருக்கட்டும். அந்த நேரத்தில் இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கான்? அவர் தம்மை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்வதற்காக ஒரு திரையை அமைத்து கொண்டாராம். யார்கிட்ட இருந்து மறைச்சு கொள்வதற்காக? குடும்பத்திலிருந்து தன்னை மறைச்சு கொள்வதற்காக ஒரு திரையை அமைச்சுக்கிட்டாரா. என்ன திரையை அமைச்சுக்கிட்டாரு? சரி, அப்போது ஒரு திரையை அமைச்சுக்கிட்டாராம். அப்போ இதிலேருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அவர் குடும்பத்தை விட்டு தனியாக போயிட்டாரா, இல்லை வீட்டுக்கு கிழக்கு பக்கமாக போயிட்டாரா அப்படின்னு தெரியல. அப்போ இந்த விஷயத்தை வச்சு தெரியுது ஒரு திரையை அமைச்சு கொண்டாரு அப்படின்னா, அப்போ இந்த குடும்பத்தினரெல்லாம் மேற்கு பக்கமாக இருக்கிறாங்க, இந்தம்மா ஒரு திரையை போட்டுட்டு கிழக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னு வேணும்னா, இந்த ஒரு வீட்டிலலாம் அண்ணன் தம்பிலாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா பெரிய திரையை போட்டுட்டு கோடு கிழிச்சு அந்த பக்கம் இங்கிட்டு பெரிய திரையை வச்சு நீ இந்த பக்கம் வராத, நான் அந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒருவேளை இந்தம்மா தனியாகவும் குடும்பத்தினர்லாம் அந்த பக்கமாகவும் இருக்கிறதா திரையை அமைச்சு கொண்டாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ நாம் அவரிடத்தில் நம்முடைய ரூஹுனா யாருன்னா ஜிப்ரைலாம். சரி, ஜிப்ரைலை அனுப்பி வைத்தோம். அப்போ நான் நினச்சிக்கிருந்தேன் எவ்வளோ நேரம் ஜிப்ராயில் தான் கண்மணி நாயத்தோட பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ யார் பேசுறதுன்னு தெரியல. இப்போ இது யார் சொல்கிறதா இருக்கும்? ஜிப்ரைல் சொல்ல மாட்டார், அல்லா தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அல்லாவே சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அல்லா எங்கிட்ட சொல்கிறாரு? காதில் சொல்கிறாரா, மனசுக்குள்ளே சொல்கிறாரான்னு தெரியல. சரி, அவரிடத்தில் அனுப்பி வைத்தோம்.
அப்போது மரியமிடம் சரியான மனித உருவில் தோன்றினார். யார்? ஜிப்ரையில் சரியான மனித உருவில். மனுஷன் எப்படி இருப்பானோ அதே போல் தோன்றியிருக்கிறாராம். சரி, மனுஷன் தோன்றியிருக்கிறான். அப்படி அவரை கண்டதும், ஐயோ, நான் உம்மை விட்டு ரஹ்மானிடம் காவல் தேடுகிறேன், நீ பயபக்தி உடையவராக இருந்தால் நெருங்காதீர் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த அம்மா. யாருக்கிட்ட? அதான் மனுஷன் தானே வந்திருக்கான். அப்போ மனுஷ உருவில் வந்தா அப்போ என்ன செய்யணும்? யார் நீ, எங்கே, எப்படியா வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்கணும். இந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, ஐயோ, நான் உன்னை விட்டுட்டு ரஹ்மானிடம் காவல் தேடுறேன், நீ பயபக்தி உடையவனாக இருந்தால் எங்கள் பக்கத்தில், என்ன பயபக்தி உடையவனாக இருந்தால் என் பக்கத்தில் நெருங்காத. சரி, என்னமோ சொல்லிட்டு போகுது. அப்போ இந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, நிச்சயமாக நான் உம்முடைய இறைவனின் தூதன். யாருடைய இறைவனின் தூதன்? இந்த மரியமுடைய இறைவனின் தூதன். பரிசுத்தமான புதல்வரை உமக்கு நன்கொடை அளிக்க வந்துள்ளேன். பரிசுத்தமான புதல்வரை நன்கொடையாக நான் உனக்கு தர வந்திருக்கேன் அப்படின்னு இருக்காப்புல. அப்போ இந்த அம்மா கேட்டிருக்கு, ஏயா, எந்த ஆடவனும் என்ன தீண்டலையே, நான் எனக்கு எப்படி புதல்வன் உண்டாகும், எனக்கு எப்படி புள்ள உண்டாகும் அப்படின்னு இந்த மாதிரி நியாயமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. அப்படி கேட்கும் பொழுது இப்போ இவர் சொல்லியிருக்காப்புல, இதெல்லாம் சுலபமானது அல்ல, அதெல்லாம் சுலபமானது, இது விதிக்கப்பட்ட ஒரு விஷயம், இது முன்னாடியே விதிக்கப்பட்ட ஒரு விஷயம், இப்படி பிறக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு இந்த அப்பாட்ட யார்? இந்த கேப்ரியல் தூதன் சொல்லியிருக்காப்புல. அப்போது அந்த நேரத்தில் மரியம் ஈசாவை கருத்தொண்டார். அப்போவே என்ன நடந்திருக்கு? அந்த மரியம், இந்த மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டாங்க. கர்ப்பவதி ஆன பிறகு நடக்கிற கூத்து என்ன அப்படின்னா, பின்னர் கர்ப்பத்துடன் தொலைவிலுள்ள ஓரிடத்தை சென்றடைந்தார். எந்த தொலைவிலுள்ள ஓரிடத்தை சென்றடைந்தார்? அதாவது இந்த அம்மா வாழ்ந்த காலம் ரோமருடைய ஆட்சி. அப்போ இவங்க ஒரு தனியாக ஒரு பொண்ணு எங்கேயாவது தனியாக காட்டிலையோ மேட்லையோ இருந்துச்சு அப்படின்னா இவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க கொடூரமானவங்க அந்த காலத்தில் இருந்த ரோமர்கள். அப்போ இவங்க 9 மாதமாக இந்த எப்படியும் இந்த அம்மா குறைஞ்சபட்சம் 9 மாதமாவது கர்ப்பமாக இருந்திருக்கும். தொலைவில் உள்ள ஒரு இடத்துல, எந்த இடத்துல போய் இந்த அம்மா தங்கி இருந்துச்சு? அங்கே உள்ளவங்களாம் யாரும் கேட்கலையா, நீ எந்த ஊருமா, எங்கேருந்து வந்த, எதுக்காக இங்கே வந்த, ஏன் கர்ப்பவதியாக இருக்க, நீ கர்ப்பத்துக்கு காரணம் யார், உன் புருஷன் எங்கே, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, எவனுமே கேட்கலையா? பின்னர் கர்ப்பத்துடன் தொலைவில் உள்ள இடத்திற்கு போனாராம். போன பிறகு அந்த நேரத்தில் அவருக்கு பிரசவ வேதனை ஒரு பேரீச்சம் மரத்தின் பால் கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் பிரசவ வலி தாங்க முடியாமல் இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒரு பேரீச்சம் மரத்துக்கு பக்கத்தில் வந்துருச்சு இந்த அம்மா. வந்ததும் அப்போ அந்த அம்மா கத்துது, ஐயோ, இதுக்கு முன்னே நான் இறந்து போயிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு கர்ப்ப வேதனை தாங்க முடியல, பிரசவ வேதனை வலி தாங்க முடியாமல் கத்துது. அப்படி கத்தும் பொழுது அந்த நேரத்தில் இந்த ஜிப்ரைல் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு கீழிருந்து அந்த அம்மாவுக்கு கீழே இருந்துன்னா எங்கேருந்து புரியலை, மரியமே கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாப்புல. உம்முடைய இறைவன் நிச்சயமாக உமக்கு கீழே ஒரு சின்ன ஆற்றை உண்டாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாப்புல. நீ கவலைப்படாத, உனக்கு கீழே ஒரு ஆறு ஓடுது அப்படின்னு இருக்காப்புல. இந்த அம்மா பிரசவ வேதனையில் இருந்துக்கிட்டு இருக்கு, கத்திக்கிட்டு இருக்கு, ஐயோ, நான் செத்து போனால் பரவாயில்லையே அப்படின்னு. ஏன்னா பிரசவ வலி வேதனை வர்றவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். பாவம், இது கேப்ரியலுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டால் அந்த நேரத்தில் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேரீச்ச மரத்தின் கிளையை பிடித்து அருகில் இழுத்து குலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இந்த அம்மா பிரசவ வேதனையில் துடிச்சுக்கிருக்கு. ஆனால் இந்த கேப்ரியல் சொல்லியிருக்காப்புல, அந்த பேரீச்ச மரத்தில் ஏறி போய் குலுக்க சொன்னாரா இல்லை அது பக்கத்தில் இருந்துச்சா என்னன்னு தெரியல, பேரீச்ச மரத்தை குலுக்கு. பாவம், அந்த அம்மா பிரசவ வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கு, வேதனைப்பட்டுக்கிருக்கு. நீ தான் சுவனபதியிலேருந்து வந்தவளாச்சே, அதை குலுக்கி அந்த அம்மாக்கிட்ட கொண்டு போய் இந்த அம்மா சாப்பிடுமா அப்படின்னு அது சொல்லணும். இல்லைன்னா பிரசவத்தை பார்க்கணும், அதை தண்ணி கொடுக்கணும். அதை விட்டு எங்கே பாரு, உனக்கு கீழே ஒரு ஆறு ஓடுது அப்படிங்கிறாப்புல. அப்புறம் போய் பனைமரமா பேரிச்ச மரத்தை குலுக்குன்னா காய் கொட்டும், அது தின்னு அப்படிங்கிறாப்புல. அந்த அம்மா பாவம் வேதனையில் பிரசவ வேதனை, ஐயோ, நான் செத்தா பரவாயில்லையே அப்படின்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே நான் செத்து போனால் பரவாயில்லையே அப்படின்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த 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 நிலைமை.
இந்த நேரத்தில் இந்த கேப்ரியல் சொல்கிறாப்புல, நீ உண்டு பருகி கண் குளிர்ந்து இரு, உண்டு பருகி கண் குளிர்ந்து இரு. யாராவது வந்தா பின்னர் எந்த மனிதரேனும் நீ பார்க்க நேரிட்டால், நீ யாராவது உன்கிட்ட ஏதாவது மனுஷங்க வந்தாங்க அப்படின்னா நீ என்ன செய்யி, மெய்யாகவே ரகுமானுக்காக நான் நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் மனுஷன் இல்லாத இடத்துல போய் இருக்குதான் இந்த அம்மா. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. சரி, எவனாவது மனுஷங்க வந்துட்டா நான் ரகுமானுக்காக நான் நோன்பு இருக்கிறேன், அதனால இன்னைக்கு எந்த மனுஷனோடும் பேச மாட்டேன், நான் மௌன விரதம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு இந்த சினிமாவில் தான் கேட்டிருக்கோம். அந்த மாதிரி யாராவது வந்து கேட்டால் நான் மௌன விரதம், யார்ட்டையும் பேச மாட்டேன் போயா அப்படின்னு சொல்லு, நான் அல்லாவுக்காக விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு இருக்கு. பிரசவ வேதனையில் இருக்கிறவள எவனாவது வந்து பார்த்தா என்ன சொல்லுவான், என்ன கேட்பான், என்னம்மா இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கியே, என்ன ஏது, நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க, தனியாக உட்காந்துருக்க, இந்த பேரிச்சம்பழத்துக்கு கீழே உட்காந்துருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேட்பான். அப்புறம் ஆளுகளை கூப்பிடுவான், பொம்பளைகளை கூப்பிடுவான், இங்கே ஒரு பொண்ணு தனியாக கிடக்க அப்படின்னு சொல்லுவான், பிரச்சனை உண்டாகும். ஆனால் இதெல்லாம் கண்மணி நாயத்துக்கு தெரியுமா என்னன்னு தெரில. ஆனால் அவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, இப்படி அந்த மாதிரி ரொம்ப தூரம் போச்சு, ரொம்ப தூரம் போன பிறகு அங்கே ஒரு பேரிச்சம்பழத்தில் கீழே இருந்துச்சு, அப்போ கேப்ரியல் தூதே வந்தான், வந்து உனக்கு அந்த மரத்தை பிடிச்சி குளுக்குனா உனக்கு பேரிச்சம்பழம் கிட்டு தின்னு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் யாராவது வந்து கேட்டால் நீ என்ன செய்ய, இப்படி நான் நேர்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் சுவனவதிக்கு போகிற ஆளு நான், அதனால எனக்கு நோன்பு இருக்கிறேன், அதனால நான் மௌன விரதம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி வரவேன் போகிறேன்ட்டெல்லாம் இங்கே பாருங்க, நான் மௌன விரதம், என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி சொல்லியிருக்கு. என்ன இங்கே கூத்து பண்ணுறாங்க தெரியல. சரி, இந்த நிலைமையில் இருக்கும்போது பின்னர் இப்போ தான் விஷயம், அந்த அம்மா என்ன செய்யுது, அந்த குழந்தை இப்போ பிரசவம் ஆயிடுச்சு. இந்த யார் பிரசவம் பார்த்தான்னு தெரில. கேப்ரியல் பார்த்தாப்லையா இல்லை இந்த அம்மாவே பார்த்துக்கிச்சான்னு தெரியல. அப்போ அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு தம்முடைய சமூகத்தாரிடம் வந்துச்சான். யாருக்கிட்ட, இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல. அப்போ வந்தவங்க அப்போ குழந்தைய தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க கேட்குறாங்க, மரியமே நிச்சயமாக நீ விபரீதமான ஒரு பொருளை கொண்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா எங்கே போன, இத்தனை நாள் எங்கே இருந்த, யாரோட கூட இருந்த, எங்களை விட்டுட்டு எங்கே போன அப்படின்னு எவனும் கேட்கல. குழந்தைய கொண்டு, ஐயோ நீ விபரீதமான ஒரு பொருளை கொண்டு வந்திருக்க அப்படின்னு இருக்காங்க. அப்போது அங்கே உள்ளவங்களாம் கேட்டிருக்காங்க, ஹாரூனின் சகோதரியே, உன் தந்தை கெட்ட மனிதராக இருக்கவில்லை, உமது தாயாரும் நடத்தை பிசகியவராக இருக்கவில்லை என்று பழிச்சு கூறின. இந்த கொடுமை என்ன தெரியுங்களா, ஆரோனின் சகோதரி யாரு, மோசேயினுடைய காலத்துல இருந்த மிரியாம் தான் ஆரோனுடைய சகோதரி. ஆனா இந்த முகமது கிட்ட இந்த யூதரபி இந்த மிரியாம் ஆரோனுடைய சகோதரின்னு சொல்லியிருக்க. அப்போ ஆனால் முகமது காதில் மரியம் ஆரோனுடைய சகோதரின்னு இவருக்கு காதில் விழுந்திருக்கு. அதைத்தான் இங்கே போட்டாப்புல, ஒரே போட்டாப்புல. என்ன போட்டாப்புல அப்படின்னா, ஆரோனுடைய சகோதரியே உன் தந்தை கெட்ட மனிதராக இருக்கவில்லை அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு யார், நம்ம கண்மணி நாயகம் சொல்லியிருக்காப்புல. அப்போ ஆரோனுடைய சகோதரி மிரியாமுக்கும் நம்ம மரியாளுக்கும் வித்தியாசம் தெரியலை. யாருக்கு, நம்முடைய கண்மணி நாயகத்துக்கு. ஆனால் வரலாறு எழுதி விட்டாப்லையே, வரலாறுலாம் சொல்லியிருக்காப்லையே. அந்த முகமதுக்கிட்ட இருந்த யூதரபி எல்லா காரியத்தையும் சொல்ல இவர் அதை இருக்கிற மாதிரி இல்லாதது மாதிரி அப்படியெல்லாம் சொல்லி இந்த சீசன்கிட்ட அந்த சகாபாக்கள்கிட்ட சொல்லியிருக்காப்புல. அவங்களும் இந்த புத்தகத்தை எழுதி விட்டாங்க. சரி, அப்போ பழிச்சு கூறினாங்களாம். கூறும்போது அப்போது அந்த அம்மா தான் மௌன விரதமாச்சே, அதனால அதன் பால் சுட்டி காட்டினார். அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, என்ன இப்படி செஞ்சு விட்ட, உங்கள் அப்பா உங்கள் வாத்தாலாம் நல்ல ஆளுகள் ஆச்சே, நீ இப்படி செஞ்சுட்டியடி அப்படின்னு அசிங்கமாக பேசியிருக்கிறாங்க, பழிச்சு கூறியிருக்காங்க, கேவலப்படுத்தி கூறியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த மரியாள் என்ன செஞ்சிருக்கு, அந்த குழந்தைய காட்டிருச்சான். அந்த குழந்தைய காட்டிச்சான். அப்போ குழந்தைய காட்டும்போது, நாங்கள் என்ன தொட்டிலில் இருக்கிற குழந்தையோடைய நம்ம பேச முடியும், ஏண்டி 2 நாள் பிறந்து 2 நாள் தான் ஆகுது அந்த குழந்தைகிட்ட நாங்கள் எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நேரத்தில்
யாரு? இந்த தொட்டில் இருந்த 2 நாள் குழந்தை யாரு? இந்த ஈசா நபி. இந்த இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காப்லையா, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்லையா. அவர் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு இருக்காப்லையா. யாரு? இந்த 2 வயசுக்கு பிறந்து 2 நாளான குழந்தை இந்த இவங்ககிட்ட சொல்லுதான், யாருக்கிட்ட? இந்த உறவினர்கிட்ட தன்னை பார்க்க வந்த தொட்டிலில் கிடக்கான். அல்லாஹ் எனக்கிட்ட ஒரு வேதம் கொடுத்துருக்குறான். அதனால தான் இந்த புண்ணியவான்கள்லாம் கிறிஸ்தவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட இஞ்சில் அப்படிங்கிற வேதத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு குர்ஆனில் எழுதியிருக்கேன், அந்த இஞ்சில் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு தெரியாது இஞ்சில் அப்படின்னா அது சுவிசேஷம், அது ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி 4 பேர் எழுதியிருக்கிறாங்க. அதான் பைபிளில் எழுதியிருக்கு. அதுதான் நற்செய்தி, அதுதான் சுவிசேஷம். அதை தான் அந்த அரபி மொழியில் இஞ்சில்னு சொல்கிறோம் அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னா, இன்னும் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அவர் கையில் அல்லாஹ் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான், அந்த புஸ்தகத்தை எல்லாம் தொலைச்சி விட்டாங்க அப்படின்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ நான் முபாரக்காக இருப்பேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தொழுகை செய்வேன், நான் ஜக்காத்து செய்வேன், நான் ஹஜ்ஜு செய்வேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காராம். யார்? பிறந்து 2 நாளான குழந்தை இவங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். சரி, அப்புறம் இவர் சொல்கிறாரா, இன்னும் நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் நான் உயிர் பெற்று எழும் நாளிலும் என் மீது சாந்தி உண்டாகும் என்று அந்த குழந்தை சொல்லிச்சான். எந்த குழந்தை? பிறந்து 2 நாளான குழந்தை. நான் பிறந்த நாளிலையும் நான் சாக போகிற நாள்லையும் செத்த பிறகு நான் உயிர் தெழுவேன், அப்பையும் என் மேலே சாந்தி சமாதானம் உண்டாகும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு அப்படின்னு இந்த கண்மணி நாயகம் தன்னுடைய சகாபாக்கள்கிட்ட சொல்லியிருக்காப்புல. இப்போ இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அப்படியான்னு அந்த அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்குறவன் கேனையனாக இருந்தால் எருமாடு ஏரோப்ளேன் ஓட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதான் பிறந்த 2 நாள் குழந்தை சொல்லிச்சான், நான் அல்லாஹ்வினுடைய அடிமை, என்கிட்ட அல்லாஹ் ஒரு வேதம் கொடுத்துருக்குறான், நான் பிறந்த நாளும் நான் சாக போகிற நாளும் நான் உயிர் தள்ள போகிற நாளும் எனக்கு சாந்தி உண்டாகும் அப்படின்னா அந்த குழந்தை சொல்லிச்சு அப்படின்னு முகமது சொல்லியிருக்காப்புல. இதை கேட்டுட்டு அப்படியா அப்படின்ட்டுருக்காங்க இந்த சகாபாக்கள். அதை எழுதி வச்சுருக்காங்க இவங்க. அதான் இயேசு கிறிஸ்து இவங்க குர்ஆன்லேயே சொல்லியிருக்காரான், நான் பிறந்த நாள்லையும் நான் இறக்கும் நாள்லையும் நான் உயிர் பெற்று திரும்பவும் எழும் நாள்லாம் என் மேலே சாந்தி உண்டாயிருக்குன்னு இயேசுநாதர் சொன்னாரான். சரி, இதையெல்லாம் நம்புகிறவங்க அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, சிலுவையில் மரிச்சாரு, இறந்தாரு, அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தாரு அப்படின்னு இந்த கிறிஸ்தவங்க சொல்கிறத ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க? இந்த குர்ஆனில் தான் தெளிவாக எழுதியிருக்கேன். ஏன்னு கேட்டால், ஒரு இடத்துல முகமது இயேசுநாதர் இறப்பார், இயேசுநாதர் திரும்ப உயிர் தெழுவார்னு சொல்லியிருக்காப்புல. இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்காக மரிச்சார் அப்படின்னு சொல்லதும், ஐயோ இயேசு கிறிஸ்து உலகத்தில் மரிக்கலை, அவர் அல்லாஹ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு போட்டு விட்டாப்புல. அதையும் நம்புகிறாங்க, இதையும் நம்புகிறாங்க. பாவம் இவங்க நிலமை.